Hello everyone, welcome to Geomatrix. நான் உங்க ஷரத். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் டீடைலிங் இன்ஜினியர் மிஸ்டர் சுரேஷ் தான் இருக்காரு. சுரேஷ் வணக்கம். வணக்கம் சார். சுரேஷ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. இந்த கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரேஷ் சாருக்கு ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. சுரேஷ் சார் சொல்லுங்க, இப்போ ரீசெண்டா நீங்க என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார்? இப்போ ரீசெண்டா பண்ண பில்டிங் பாத்தீங்கன்னா கோவைராக்ஸ்ன்ற கோயம்புத்தூர் அன்னூர்ல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் சார். இப்போ கோவைராக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஏ டைப் பில்டிங் அல்ல மல்டி ஸ்டோரி பில்டிங், எந்த மாதிரி ஒரு பில்டிங் சார் இது பாத்தீங்கன்னா ஏ டைப் வித் மெஸ்னைன் பில்டிங் சார். ஓகே, மெசனைன் என்ன சார்? ஏ டைப் வித் மெசனைன் அப்படின்னா அது என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் சார்? மெஸ்னைன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள வர அடிஷனல் ஃப்ளோர்ஸ் தாங்க சார் மெஸ்னைன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போ டோட்டலாக இந்த ப்ராஜெக்டோட லென்த் வித் டன்னேஜ் அந்த மாதிரி எப்படிங்க சார் பண்ணி? இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா ஸ்பேன் பாத்தீங்கன்னா 70 ஃபீட்டுங்க சார். அது இல்லாமல் லென்த் பாத்தீங்கன்னா 250 சம்திங் வருதுங்க சார். இப்போ நியர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா 45,000 to 50,000 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஆமாங்க சார். எவ்வளோ டன் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணீங்க சார் இந்த ப்ராஜெக்ட்? இது பாத்தீங்கன்னா 170 டன் ஆஃப் ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க சார். ஓகேங்க, 170 டன் ஸ்டீல் உள்ள ஒரு ப்ராஜெக்ட்டுங்க சார். இப்போ எந்த பர்பஸுக்கு வேண்டி கிளைண்ட் இது கேட்டிருக்காங்க சார்? இது பாத்தீங்கன்னா ஃபேக்டரி வித் ஆஃபீஸோட வருதுங்க சார். அதனால இண்டஸ்ட்ரியல் பில்டிங் சார். சுரேஷ் சார் நீங்க சொல்லியிருக்கீங்க நியர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க சார். இல்லை என்ன மாதிரியான நியூ திங்ஸ் சார் ஆட் பண்ணிருக்கீங்க, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் நான் பண்ணுவோம் சார். ஆனால் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க சார். ஓகேங்க சார். என்னெல்லாம் சார் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, லூவர்ஸ் இருக்குங்க சார். அது இல்லாமல் யூஓடி கிரைன்ஸ் இருக்குங்க, ஃபேஷியா இருக்குது. நேம் போர்டு பர்பஸ்க்காக ஃபேஷியாவும் கொடுத்துருந்தாங்க சார். சார் இப்போ வந்து இஓடி கிரைன் இருக்குது, ஃபேஷியா இருக்குது, மெசனைன் இருக்குது. சார் மெசனைன் இருக்கும்போது நம்ம இஓடி கிரைன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியுங்க சார். இது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பார்த்தீங்கன்னா யூஓடி கிரைன்ஸ் ரன் பண்ணியிருந்தாங்க சார். இது பார்த்தீங்கன்னா 75 ஃபீட் ஸ்பேனுங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் காலம் வந்திருந்ததுனால யூஓடி கிரைன் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க சார். 35 ஃபீட்டுக்கு ஒரு கிரைனும் 35 இன்னொரு பேரலாக இன்னொரு 35 ஃபீட்டுக்கு ஒரு கிரைனும் கொடுத்துருந்தாங்க சார். ஓகே சார். இந்த சென்டர் காலம் அப்படிங்கிறது மெசனைனோட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார். சார் மேக்ஸிமம் எவ்வளோங்க சார் கொடுக்கலாம் மெசனைன் லோட கால்குலேட் பண்ணுறதுக்கு? மேக்ஸிமம் எவ்வளோ கிளியர் ஸ்பேன் கொடுக்கலாம் சார்? மேக்ஸிமம் 40 ஃபீட் வரைக்கும் நம்ம போய்க்கலாம் சார். ஓகே, மேக்ஸிமம் 40 ஃபீட் வரைக்கும் நம்ம கிளியராக வந்து மல்டி ஸ்டோரி அதாவது மெசனைனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சுரேஷ் சார். இதில் நீங்கள் ஃபேஷியா பார்ட் அப்படிங்கிறது சொன்னீங்க சார், அது நீங்கள் எப்படி டிசைன் பண்ணீங்க சார்? இதில் ஃபேஷியா பார்ட் பார்த்தீங்கன்னா நேம் போர்டுக்காக கேட்டிருந்தாங்க சார். ஒரு கேபிள் எண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வர மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்க சார். இப்போ நேம் போர்டு வந்து தனியாக வைக்காம இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சர்லேயே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோங்க சார். இதில் டீட்டெயிலிங்கில் வேறு என்ன மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணிங்க சார் இந்த ப்ராஜெக்ட்? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க சார். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, பேசஞ்சர் லிஃப்ட்டு, அது இல்லாமல் யூஓடி கிரைன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க சார். ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வெண்டார்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வாங்கி அதுக்காக டிசைன் பண்ணி பண்ணாங்க சார். ஓகேங்க சார். ஈச் அண்ட் எவ்ரி வெண்டார்ஸ் கிட்ட செப்பரேட்டாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கன்சல்டேஷன் தான் நீங்கள் டீட்டெயிலிங்கில் வந்து கொண்டு வந்துருக்கீங்க சார். எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணீங்க சார் கோவைராக்ஸ் ப்ராஜெக்ட்? சார் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் படி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணி மாடலிங், டீட்டெயிலிங் வித் ஃபேப்ரிகேஷன், எரெக்ஷன் டிராயிங் கூட பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக்கில் முடிச்சு கொடுத்துட்டாங்க சார். நியர்லி ஒரு 7 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால முடிச்சு கொடுத்தீங்க. இந்த மெசனைன் ஏரியா என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க? லோடில் எப்படிங்க சார் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் மெசனைன் வருதுங்க சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஆஃபீஸ் பர்பஸ்ன்றதுனால செக்கர் பிளேட்டுக்காக மட்டும் லோடு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஓகேங்க சார். செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டெக்கிங் காங்கிரீட்காக நாங்கள் லோடு கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணியிருந்தோம் சார். ஓகேங்க சார். கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லோட் கன்சிடர் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா சார்? சார் இப்போ இந்த மெசனைன் ஏரியா இருக்கிறனால என்ன மாதிரி பெனிஃபிட்டுங்க சார் கஸ்டமருக்கு? மெசனைனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் த டைம், ட்ரிபிள் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ 20,000 பில்டிங் கட்டுறோம், அதில் மெசனைன் இருக்குது அப்படின்னா 40,000 ஆக்கலாம், 60,000 ஆகலாம். ஹைட்டு மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணினா போதும். ஓவரால் பில்டிங்கில் நமக்கு மெசனைன் வச்சு நம்ம மல்டிபிள் யூசேஜ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா சார்? சார் மெசனைன் போட்டிருக்கோம், ஹைட்டு கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க சார். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுங்க சார்? ஓவரால் டோட்டல் ஹைட் எவ்வளோங்க சார்? 41 ஃபீட்டுங்க சார். 41 ஃபீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க சார். மெசனைன் இருக்குது, யூஓடி கிரைன் இருக்குது, அது எப்படி சார் ஃபங்க்ஷன் பண்ணீங்க ரெண்டுமே? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் நடுவில் வந்து யூஓடி கிரைன் வர மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க சார். ஏன்னா ஃபவுல் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஓகே சார். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலேயும் ஆமாங்க சார், செகண்ட் ஃப்ளோருக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஓடி கிரைன் ரன் ஆகுது இல்லைங்களா? ஆமாங்க சார். ரன் ஆகிறதுனால கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஈஸியாக மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். இன்னைக்கு நம்ம சுரேஷ் சார் கூட இணைஞ்சு கோவைராக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நியர்லி ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபேஷியா இருக்குது, லூவர்ஸ் இருக்குது, மெசனைன் இருக்குது, இஓடி கிரைன்ஸ் இருக்குது, அண்ட் நம்ம பார்த்தீங்க மெசனைன் 2-3 ஃப்ளோர்ஸ் கூட இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பில்டிங் பண்ணணும், இல்லை எனக்கு ஸ்டாண்டர்ட் ஒரு ஏ செக்ஷன் பில்டிங்காக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங், ஃபோரம் ஆர் மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஷரதேஷ் சைனிங் ஆஃப் வித் சுரேஷ். தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ சார்.